மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் லைஃப்பில் என்ன நடக்கும்? மிதுனராசிக்காரர்களுக்கு 10லே சனி பகவான், பாதி ப்ளஸ்ஸு பாதி மைனஸு. என்ன ராசியிலே செவ்வாய். இந்த செவ்வாய் யார்? ஆறுக்குடையவன். ஆறுக்குடையவனா யார்? ரண ரோக சத்ருவை கொடுப்பவன். இந்த ஆறுக்குடைய செவ்வாய் உடம்பு நேரத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் நான் வந்து சாதாரணமாக தான் சார் இருந்தேன், இப்போ பிச்சுக்கிட்டு போகுது சார், நான் பெரிய ஆளாயிட்டேன் சார் போன்ற விஷயங்கள் 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் ஆட்சி பெறுகிறார்கள். ராசிநாதன் புதன் ப்ளஸ் சூரியன், ஆட்சி பெற்ற சூரியன். புதாதித்ய யோகம் ஏற்பட போகிறது 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் ஏற்படும் போது ரொம்ப பெரிய விஷயம். என்ன நடக்கும்? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. வகையில் இந்த ஆடி மாதத்தில் என்ன விதமான விஷயங்கள்லாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யார் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்க போகிறது, குழந்தை பிறக்க போது போன்ற நிறைய தகவல்களோட ஒவ்வொரு ராசிக்கான பதிவுகளை நாம் பார்த்து விடலாம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் லைஃப்பில் என்ன நடக்கும்? மிதுனராசிக்காரர்களுக்கு 10லே சனி பகவான், பாதி ப்ளஸ்ஸு பாதி மைனஸு. என்ன பாதி ப்ளஸ்ஸு? ராசியிலே செவ்வாய். இந்த செவ்வாய் யார்? ஆறுக்குடையவன். ஆறுக்குடையவனா யார்? ரண ரோக சத்ருவை கொடுப்பவன். இந்த ஆறுக்குடைய செவ்வாய் உடம்புல இருக்கும்போது என்ன ஆகும்னா, வியாதி, டென்ஷன். செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான். 4, 7, 8 பார்ப்பார். அப்போ செவ்வாய் நாளை பார்க்கும்போது என்ன ஆகும்? ப்ரமோஷன்லாம் கம்மியாகும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது ஒரே ஓட்டமும் நடைமா இருக்கும் வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையாக சொல்லுது. காலைல அங்கே கூப்பிட்டானுங்க, அங்கே போனேன், 10 மணிக்கு போனேன், 11 மணிக்கு வந்தேன், 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், சாப்பாடு இல்லைன்ட்டாங்க, கரண்ட் கட் ஆயிடுச்சு, மோட்ரு ஓடலை. இது இப்படியே டெய்லி நீங்கள் ஒன்றொன்றுத்தையும் நீங்களே இயக்குபவராக இருப்பீர்கள். அது ஒரு பெரிய கஷ்டம். அதே நேரத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் நான் வந்து சாதாரணமாக தான் சார் இருந்தேன், இப்போ பிச்சுக்கிட்டு போகுது சார், நான் பெரிய ஆளாயிட்டேன் சார் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். 10ஆம் இடத்திலே உங்களுக்கு சனி பகவான் இருக்கும் பொழுது பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். முக்கியமாக சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸு கலக்குவீங்க மிதுனராசிக்காரர்கள். சும்மா ஒரு ஆரம்பித்தேன் சார், நான் ஒரு தோசை ஆரம்பித்தேன், தோசை வச்சு ஒரு ஷாப் ஆரம்பித்தேன், ஒரு 8-10 விதமான பிராண்டு தோசை போட்டேன், நான் வச்ச நேரம் யார் என்னை கண்டுக்குவாங்கன்னு இருந்தது. இப்போ இந்த ஏரியாவில் நான் தான் தோசை கடையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம வெக்கப்படுறதே என்னென்னா, நம்ம இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் நம்ம எப்படா வெளியே சொல்கிறதுன்னு வெக்கப்படுறோம். இங்கே பாருங்கள், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இதை தவிர நீங்கள் தோசை ஊற்றினா தப்பும் கிடையாது, அதுக்கு வெங்காய சட்னி கம்பெனின்னு ஒரு கம்பெனி வச்சாலும் தப்பு கிடையாது. நல்லா உங்கள் தொழிலை நீங்களே மதிக்கலைன்னா யார் மதிப்பா? 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது பிராண்ட் ஆவீங்க, பெரிய ஆள் ஆவீங்க. என்ன கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, இந்த கீழே தொங்கிட்டு போகிறீங்க இந்த மயிலிறகு, இந்த மயிலிறகுல ஒரு இறக்கு பிடிங்கி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணால் கூட நீங்கள் டெவலப் ஆயிடுவீங்க. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது வக்கரமாகும். ஆனால் 10 என்பது பொது வழி என்பதால் பேசும் பொழுது நமது சமுதாயத்திலே, இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமுதாயத்திலே, சமுதாயமா சமூகமா, அது வந்து ஐயா ரைமிங்கில் ஃப்ளோவில் குளறிடுச்சிங்கய்யா. சமுதாயம் வேறு, சமூகம் வேறு, அர்த்தங்கள் வேறு, ஆழம் தெரியாமல் ஏதாவது பேசி மாட்டிப்பீங்க, ஜாக்கிரதையா இருங்க. 2ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். இந்த குரு 7 பாதகாதிபதி, வேறு உச்சம் பெற்ற குரு, 2 10 ஏற்கனவே அவர் வந்து ஒரே பிஸியாக இருக்கார். குரு காசு, பணம், துட்டு, மணி பணத்தை அள்ளித்தரப்போகிறார் குரு பகவான். குரு பகவானோடு சேர்ந்த உங்களுக்கு சூரியன் 3 என்ன பண்ணுறாரு? அரசு வழி பணம் சார். டெண்டர் எடுத்து 1 வருஷமாக கவர்மெண்ட்லேருந்து பணம் வராமல் இருந்தது சார், இப்போ தான் சார் வந்துச்சு காலையில் போன்ற விஷயங்கள். அதே மாதிரி அரசு பணி, அதே மாதிரி கவர்மெண்ட்டால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், சில பேருக்கு சப்சிடி கிடைக்கும், உங்களுக்கு வந்து அரசு மானியம் கிடைக்கும் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அரசினால் கிடைக்கக்கூடிய வேறு ஏதாவது விஷயங்களும் கிடைக்கும். அரசு மட்டும் கிடையாது. இப்போ நம்மளுடைய பாஸ் கிட்ட இருந்து நீங்கள் தான் நெக்ஸ்ட் லீடர், நெக்ஸ்ட் ஃபியூச்சர் லீடர் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா ஆக போகிறீங்க, பெரிய ஆளாக போகிறீங்க. அடுத்ததாக 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் ஆட்சி பெறுகிறார்கள். ராசிநாதன் புதன் ப்ளஸ் சூரியன், ஆட்சி பெற்ற சூரியன். புதாதித்ய யோகம் ஏற்பட போகிறது 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் ஏற்படும் போது ரொம்ப பெரிய விஷயம். என்ன நடக்கும்? சகோதரர்களால் நற்பெயர் கிடைக்கும், சகோதரங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி அந்த சகோதரர்களுடைய பிரச்சனை, அவங்களோட சண்டை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆட்சி பெற்ற சூரியன் காரகோ பாவனாசாயான்னு பேர், ராசியாதிபதியோடு சேரும்போது சகோதரருக்குள்ளே ஏதேனும் ஒரு சிறு கிளாஷஸ் வர்றதுக்கு ஜாக்கிரதை இருக்குது. அதனாலே அவர் உறவு பிரியும். சகோதர உறவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்னா, உங்களுக்கு புதிய ஒரு ஆன்மீக பற்றாளர் உடைய தொடர்பு ஒன்று கிடைக்கும்.
குருவோட சூரியன் சேர்றதால ஒரு ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் குரு, யூ ஆர் கோயிங் டு மீட் எ ஸ்பிரிச்சுவல் குரு, அது வந்ததுக்கப்புறம் என் லைஃபே மாறிச்சு, என் லைஃப் ஸ்டைல் மாறிச்சு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், யோகாதிபதி நீச்சம், ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐஏ பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த மாதத்தில் ஏதேனும் ஈடுபட்டால், இப்போ ஏற்கனவே நம்ம டாக்டருங்கெல்லாம் பிரமாதம், ஸோ இப்போ நீங்கள் வந்து பணத்தை வேறு கட்டிவிட்டு ஐவிஎஃப் எப்படி நடக்கும்னு தெரியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மிதுன ராசிக்காரர்கள் யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல் இன் இது உறவுகள் விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. மற்றபடி மிதுன ராசிக்காரர்கள் பிரமாதம். பிராண்டு மறந்துடாதீங்க, பிராண்ட் ஆக போகிறீங்க. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவ்வகையில் இந்த ஆடி மாதத்துக்கான சிறப்பு என்று பார்த்தால் கடக ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிப்பதைத்தான் நாம் ஆடி மாதம் என்று சொல்லுகிறோம். ஸோ பெரும்பாலும் இந்த சூரியனை நம்ம எப்படி கருதுகிறோம் என்றால் பிதா, அதாவது அப்பான்னு கருதுகிறோம். இந்த பிதா மாதாவினுடைய வீட்டிற்கு, அதாவது அம்மாவோட வீட்டுக்கு போகிறார். கடகம்ங்கிறது சந்திரன், உலகத்தின் தாயார் என்று அழைக்கப்படுகிறார். அந்த உலகத்தின் தாயார் சந்திரனை உலகத்தின் பிதா வந்து பார்க்க போகிறார். அம்மாவோட வீட்டுக்கு அப்பா வர்றார். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாரியம்மன் கான்செப்ட்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ அம்பாளை தேடி சிவன் வரார் அப்படிங்கிறதுலாம். ஸோ இந்த ஆடி மாதம் சக்தி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதம் வருகின்ற இந்த வருடம் கடகத்திலேயே குரு பகவான் இருப்பதால், குரு பகவானோடு சூரியன் வரும்போது பிரம்மாண்ட யோகம் என்று ஏற்படும். குரு சூரியன் காம்பினேஷன் ரொம்ப பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக இந்த ஆடியிலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜூலை 27 சனி வக்கரமாக போகிறாருங்க. சனி மீனத்தில் வக்கரமாகிறார். சனி வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சனி யாருக்கெல்லாம் ப்ராப்ளமாக செயல்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் நன்மையாக செயல்பட போகிறாரு, அள்ளி கொடுக்க போகிறார். அடுத்ததாக மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். அடுத்த பாயிண்ட், சூரிய தேவன் ஆட்சி பெறும் பொழுது தலைமை பதவி ஹெச்ஓடிங்க அவர். அப்போது பெரிய டான் ஆவறீங்க. அந்த என்ன தொழில் இருக்குன்னா அந்த தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய புகழேணியின் உச்சத்திற்கு போகக்கூடிய அம்சமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போது சூரிய பகவான் ஆட்சி, சூரியனோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறார் சிம்மத்தில், புதாதித்ய யோகம். அடுத்ததாக ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைம் என்னென்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார் கன்னியில். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் நடக்க போகுது. ஸோ இப்போது சுக்கிர பகவான் நீச்சம்ங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கம்மியாயிடும். போனால் போது விடுங்க, இறைவனும் இறைவியும் காதலிக்கும் போது மனிதர்கள் காதலிக்க கூடாதுங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் குழந்தை பத்துக்க வேண்டாம்லாம் சொன்னாங்க. அது புனிதமான மாதம் அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், வெறும் மாதம்லாம் சொல்கிறோம், அப்படி கிடையாது. ஆடி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். ஆடி மாதிரி தான் மார்கழியுமே. ஸோ அது இறைவனின் மாதங்களாக இது கருதப்படுகிறது. ஸோ இப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் வருகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறான். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு போகிறார். இந்த செவ்வாய் பகவான் யார்? உலகத்தின் காலபுருஷனுக்கு 1 8 செவ்வாய் 3ஆம் இடத்திலே மறைகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த வருடத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தில் எல்லாரும் நிறைய பூமி லாபங்கள் வாங்க போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் லேண்ட் விஷயத்தில் பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக லேண்ட் வாங்குவீங்க. நீங்கள் வாங்குகின்ற நிலம் விலை போகும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாகவே நாம் எதை கருதுகிறோம் என்றால், உங்களுடைய இந்த புதாதித்ய யோகம் சிம்மத்தில் ஏற்படுவதும், அதே நேரத்தில் குரு சூரியன் சம்பந்தம் கொஞ்ச நாள் இருக்கிறதும், இந்த ஆடி மாதம் துவங்கி இந்த ஜூலை 17 தொடங்குகிறது, ஆகஸ்ட் 17 முடிகிறது. வரிசையாக ஆடி தான். ஆடிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் 32 நாள் உண்டு. ஸோ இந்த ஆடி அமாவாசை வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்படுகிறது. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகின்ற அமாவாசை, ஆடி அமாவாசையோடு ப்ளஸ் வந்து சூரிய கிரகணமும் சேர்ந்து நடக்க போகிறது. மிக புண்ணியமான தினம். ஸ்ரீமடத்தில் அன்றைக்கி பெரிய விமரிசையான பண்டிகைகள்லாம் உண்டு ஸ்ரீமடத்தில். ஸோ யார் எங்கே இருந்தாலும் அன்றைக்கி அங்கே வந்துருங்க. வந்து ஸ்ரீமடத்தில் கலந்து கொண்டு இந்த ஆடி அமாவாசை பூஜையில் விஷ்ணு மாயாவுக்கு மிகப்பெரிய பூஜைகள் எல்லாம் உண்டு, அதில் கலந்துக்கோங்க. அவ்வகையில் ஆடி மாதம் உங்களுக்கு பிரம்மாண்ட செல்வங்களே அள்ளித்தரப்போகிறது. கீழே போயிட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள்.
இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.